Good morning, students. Today we are going to discuss the company management. கம்பெனி மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க இருக்கிறோம். நிறுவனத்தினுடைய மேலாண்மை பற்றி இந்த பாடத்தில் பார்க்க இருக்கிறோம். The company is defined as an artificial person. கம்பெனிங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன், செயற்கை நபர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ செயற்கை நபராக இருக்கக்கூடிய இந்த கம்பெனியை எப்படி நிர்வாகம் பண்ணுறாங்க, இதை மேலாண்மை செய்வது எப்படி, யார் இதை மேலாண்மை செய்கிறாங்க, இதை தான் இந்த லெசனில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். Company is defined as an artificial person. In this lesson we shall see how this artificial person is managed and discussed. இந்த செயற்கை நபர்னு சொல்கிறோம். அப்போ இந்த செயற்கை நபருக்கு ஃபிசிக்கு கிடையாது, உயிர் உடல் கிடையாது. அப்போ இந்த நிறுவனத்தை யார் நிர்வாகம் பண்ணுறா, எப்படி நிர்வாகம் பண்ணுறாங்க, இதை தான் இந்த பகுதியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். The group of human beings who undertakes the responsibility to run the business of the company are known as board of directors. Board of directors அப்படின்னு ஒரு அவை, இயக்குனர் அவை இருக்குது. பங்குதாரர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குழு, ஒரு அவை. அந்த இயக்குனர் அவை தான் இந்த கம்பெனியினுடைய நிர்வாகத்தை முழுமையாக செய்கிறது. The group of human beings who undertakes the responsibility to run the business of the company are known as board of directors, and the members of the board are individually called as directors. இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் உள்ள ஒவ்வொருத்தரையும் டைரக்டர்னு சொல்கிறோம். இண்டிவிஜுவலி தே ஆர் கால்டு டைரக்டர்ஸ், கலெக்டிவ்லி தே ஆர் கால்ட் அஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரையும் இயக்குனர்னு சொல்கிறோம். எல்லாரையும் சேர்த்து குறிப்பிடக்கூடிய சொல் இயக்குனர் அவை. The director plays a vital role in the functioning of the company by controlling, guiding, directing and managing the affairs of the company. இந்த இயக்குனர்கள் அப்படிங்கிறவங்க முக்கிய பங்கு ஆற்றுகிறார்கள். டைரக்டர்ஸ் பிளேஸ் எ வைட்டல் ரோல் இன் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி கம்பெனி. நிறுவனத்தினுடைய செயல்பாட்டிற்கு ஆதாரமாக முக்கிய பங்காற்றக்கூடியவர்கள் இயக்குனர்கள். த டைரக்டர் பிளேஸ் எ வைட்டல் ரோல் இன் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த கம்பெனி பை கண்ட்ரோலிங், கைடிங். நிறுவன நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தக்கூடியவரையும் நிறுவன நடவடிக்கைகளை எப்படி செய்யணுங்கிறத வழிகாட்டுவதற்கும், பணியாளர்களை இயக்குவதற்கும், நிறுவனத்தை மேலாண்மை செய்வதற்கும், நிறுவனத்தினுடைய பணிகள் அனைத்தையும் மேலாண்மை செய்வதற்குமாக இவர்கள் பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். The director plays a vital role in functioning of the company by controlling, guiding, directing and managing the affairs of the company. நிறுவனத்தினுடைய எல்லா நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரமிக்கவர்களாக இவர்கள் செயல்படுகிறார்கள். The overall performance of the company is vested with the directors, so they are responsible for it. நிறுவனத்தினுடைய முழுமையான செயல்பாட்டிற்கு ஆதாரமாக இருக்கிறவங்க இந்த இயக்குனர் அவை, இயக்குனர்கள். The overall performance of the company is vested with the directors, so they are responsible for it. இவங்க ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸாக இருக்கிறாங்க. ரொம்ப பொறுப்புள்ள பணியாளர்களாக, அதிகாரிகளாக, முகவர்களாக பணியாற்றுகிறார்கள். Every person in the board individually or collectively is responsible for achieving the objective prescribed in the memorandum of association of the company. அதாவது நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான ஆவணம்னு சொல்கிறோம்ல, அந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன். அந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் ஆப்ஜெக்ட் கிளாஸில் கம்பெனியினுடைய நோக்கம் குறிப்பிடப்பட்டு இருக்கும். அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் இவங்க பணியாற்றுகிறார்கள். த எவரி பர்சன் இன் த போர்டு இண்டிவிஜுவலி ஆர் கலெக்டிவ்லி, தனிப்பட்ட முறையிலையும் சரி, இயக்குனர் அவைங்கிற முறையிலையும் சரி, இவர்களோட பணி நிறுவனத்தினுடைய நோக்கத்தை, நிறுவனத்தினுடைய இலக்கை அடையக்கூடிய வகையில், நிறுவனத்தினுடைய அமைப்பு முறையீட்டில் குறிக்கப்பட்டுள்ள அந்த நோக்கங்களை நிறைவேற்றக்கூடிய வகையில் இவங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பானதாக அமைந்திருக்கும். In the company management, board of directors gets nucleus position. Nucleus positionனா சென்ட்ரல் பொசிஷன். இவங்க பைவோட்டல் ரோல், அதாவது முக்கிய பங்கு ஆற்றுகிறார்கள். இவங்க ஆதாரமாக, அடிப்படையாக இருக்கிறாங்க.
In the company management, board of directors gets nucleus position and their selection is according to the procedures prescribed laid down in the act and the articles of association. இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை வந்து எப்படி நியமனம் செய்கிறாங்க அப்படின்னா அதற்குன்னு சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு according to the articles of association and according to the Companies Act, they will be appointed as directors. In the company management, board of directors gets nucleus position, central position, and their selection is according to the procedures laid down in the act. சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி தான் இவர்களை நியமிக்கிறார்கள். அதே மாதிரி நிறுவனத்தினுடைய இரண்டாவது முக்கியமான ஆவணம், the second important document, articles of associationல தெளிவாக சொல்லியிருப்பாங்க how to appoint board of directors. இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை ஹவ் ஆர் தே அப்பாயிண்டட், எப்படி இவங்களை நியமிக்கிறது அப்படிங்கிற அந்த நடைமுறை விதிகளை எல்லாம் அவங்க ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் கொடுத்துருப்பாங்க. சின்ஸ் த சக்ஸஸ் ஆஃப் எனி கம்பெனி டிபெண்ட்ஸ் ஆன் த எஃபிஷியன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இட்ஸ் டைரக்டர்ஸ், தே கேன் பி கால்ட் அஸ் ஐஸ், ஏர்ஸ், பிரெயின், ஹேண்ட்ஸ், நர்வ்ஸ் அண்ட் அதர் எசென்ஷியல் பார்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி. அதாவது இந்த இயக்குநர்களோட செயல்பாடுகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா இந்த கம்பெனியினுடைய வெற்றிக்கே ஆதாரமாக அடிப்படையாக இருக்கிறது இயக்குநர்களினுடைய செயல்பாடுகள். இவங்க செயல்பாட்டின் காரணமாக தான் கம்பெனி தன்னோட குறிக்கோளை அடைய முடிகிறது. இந்த கம்பெனி வெற்றிகரமாக செயல்படுகிறது, லாபத்தில் செயல்பட முடிகிறது. ஸோ சின்ஸ் த சக்ஸஸ் ஆஃப் எனி கம்பெனி டிபெண்ட்ஸ் ஆன் த எஃபிஷியன்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் இட்ஸ் டைரக்டர்ஸ், they can be called as eyes. அதனால் இவங்களை நிறுவனத்தினுடைய கண்களாக குறிப்பிடலாம், காதுகளாக குறிப்பிடலாம், நிறுவனத்தினுடைய மூளையாக இவங்கள சொல்லலாம், நிறுவனத்தினுடைய கைகளை சொல்லலாம், நிறுவனத்தினுடைய நரம்பு மண்டலமாக, கம்பெனியினுடைய நரம்பு மண்டலமாக இவர்கள் கருதப்படுகிறார்கள். The organizational setup for implementing those policies in order to achieve the objectives contained in the memorandum of association of the company. இந்த நிறுவனம் தன்னோட குறிக்கோளை அடைவதற்கு முதற் காரணமாக இருப்பது இயக்குநர்களினுடைய பணிகள். Now let us see the meaning and definition of directors. Meaning and definition of directors. The Companies Act 2013 Section 2, subsection 34, meaning and definition of directors. The Companies Act 2013, Section 2, subsection 34 defines a director appointed to the board of a company is a person who is appointed or elected member of the board of directors of a company and has the responsibility of determining the implementing the policies along with the others in the board. அதாவது சட்டத்தில் நிறுவன சட்டம் 2013 செக்ஷன் 2 உட்பிரிவு 34 சொல்லப்படுவது, ஒரு நபர் இயக்குனராக நியமிக்கப்படுகிறார் அல்லது ஒரு நபர் இயக்குனராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். A person who is appointed or elected member of the board of directors of the company and has the responsibility of determining and implementing the policies along with the others in the board. மற்ற இயக்குநர்களோடு சேர்ந்து இயக்குனர் அவை அந்த நிறுவனத்தை வழிநடத்தி செல்வதற்கு தேவையான கொள்கைகளை உருவாக்கி சிறப்பாக செயல்படுவதற்கு வழிவகுக்கும். It is not necessary to hold any shares in the company or be an employee. டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னால், இயக்குனர் ஆகணும்னு சொன்னால் அவர் பங்குதாரராக தான் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. அதே மாதிரி நிறுவனத்தினுடைய பணியாளராக தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இட் இஸ் நாட் நெசசரி டு ஹோல்டு எனி ஷேர்ஸ். பொதுவாக பங்குதாரர்களில் ஒருத்தர் தான் இயக்குனராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அதனால் பங்குதாரர் மட்டுமே இயக்குனர் ஆவார்னு சொல்லுவதற்கு இல்லை. இட் இஸ் நாட் நெசசரி டு ஹோல்டு எனி ஷேர்ஸ் in the company or be an employee. Directors act on the basis of resolutions made in the board of directors meeting according to their powers stated in the articles of association. இந்த இயக்குனர்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இயக்குனரவை தீர்மானத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள், இயக்குனரவை தீர்மானங்கள் என்னவோ அந்த தீர்மானங்களை செயல்படுத்தக்கூடிய பணி இயக்குனரவைக்கு உண்டு, இயக்குனர்களுக்கு உண்டு.
டைரக்டர்ஸ் ஆக்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரெசல்யூஷன்ஸ். ரெசல்யூஷன்னா தீர்மானம். இயக்குநரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின்படி இயக்குநர்கள் அந்த பணிகளை செய்து முடிக்க வேண்டும். இது ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன்லேயும் குறிப்பிட்டிருப்பாங்க. மினிமம் மேக்சிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் இன் எ கம்பெனி. குறைந்தபட்ச இயக்குநர்கள் ஒரு கம்பெனியில் குறைந்தபட்சமாக எத்தனை இயக்குநர்கள் இருக்கலாம், அதிகபட்சமாக எத்தனை இயக்குநர்கள் இருக்கலாம், சட்டத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கம்பெனிஸ் ஆக்டில் செக்ஷன் 149 சப்செக்ஷன் 1 இது சொல்லியிருக்காங்க. தட் எவரி கம்பெனி ஷெல் ஹாவ் எ மினிமம் நம்பர் ஆஃப் 3 டைரக்டர்ஸ் இன் கேஸ் ஆஃப் பப்ளிக் கம்பெனி. அது ஒரு பப்ளிக் கம்பெனியாக இருந்துச்சுன்னா குறைந்தபட்சம் 3 இயக்குநர்கள் இருக்கணும். 2 directors in the case of private limited company and 1 director in case of one person company. A company can appoint a maximum of 15 directors. இதெல்லாம் நிறும சட்டம் 2013 குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான தகவல்கள். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் 1 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. A public limited company should have the minimum of 3 directors. A private limited company must have a minimum of 2 directors. If it is a one-person company, the minimum director is 1. அதே நேரத்தில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ்னு பார்த்தோம்னா a company can appoint a maximum of 15 directors. இந்த 15 டைரக்டர்ஸுக்கு மேலே நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் கம்பெனிஸ் ஆக்டில் சொல்லியிருக்காங்க. A company may appoint more than 15 directors after passing a special resolution in the general meeting and approval of the government is not required. அந்த கம்பெனியினுடைய கூட்டத்தில், பங்குதாரர் கூட்டத்தில் ஒரு சிறப்பு தீர்மானத்தை ஏற்றி, இந்த கம்பெனியினுடைய ஆண்டு பொதுக்கூட்டத்தில் ஒரு சிறப்பு தீர்மானத்தை ஏற்றி அந்த 15 இயக்குநர்கள் இருக்கும் பட்சத்தில் அதுக்கு மேலேயும் கூடுதலாக இயக்குநர்களை நியமித்து கொள்ளலாம். இதற்கு மத்திய அரசினுடைய அனுமதி தேவையில்லை. A company may appoint more than 15 directors after passing a special resolution in general meeting and approval of central government is not required. A period of 1 year has been provided to enable the companies existing on or before the commencement of the Companies Act 2013 to comply with these requirements. Next, general duties are not mentioned in the Companies Act and therefore they are not obligatory. They are not obligatory and therefore they are not obligatory for the directors to perform. Some of them mentioned below. சட்டத்தில் இயக்குநர்களுக்குள்ள பணிகள், கடமைகள்னு தனியாக ஒன்றும் குறிப்பிடலை. ஆனால் பொதுவாக வரையறை செய்யப்பட்டு இருக்கிறது. இயக்குநர்கள் எப்படி செயல்பட வேண்டும்ங்கிறத பொதுவான முறையில் வரையறை செய்திருக்கிறாங்க. ஜென்ரல் டியூட்டிஸ் ஆர் நாட் மென்ஷன்ட் இன் த கம்பெனிஸ் ஆக்ட். பொதுவான கடமைகளை வரையறுக்கலை, சட்டத்தில் வரையறுக்கலை, ஆனால் உள்ளார்ந்த முறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. And therefore are not obligatory for the directors to perform. Some of them are mentioned below. Directors எப்படி ஆக்ட் பண்ணணும்னா அவரோட ஜென்ரல் டியூட்டி டு ஆக்ட் இன் குட் ஃபெய்த். They must act in good faith. They must act with the utmost care. Directors should not delegate his works to others. இது 2-3 முக்கியமான தகவல்களாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முக்கியமான கடமைகளாக ஜென்ரல் டியூட்டிஸை பொறுத்த வரைக்கும் டு ஆக்ட் இன் குட் ஃபெய்த், நல்ல நம்பிக்கையோடு செயல்படணும், நம்பிக்கையை வைக்க வேண்டும். டைரக்டர்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஆக்ட் இன் குட் ஃபெய்த். தட் இஸ் தே ஷுட் ஆல்வேஸ் ஆக்ட் இன் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கம்பெனி. நிறுவனத்தினுடைய நலனுக்காக தான் அவர்கள் பணியாற்ற வேண்டும், பங்குதாரர்களினுடைய நலனுக்காக தான் அவர்கள் பணியாற்ற வேண்டும். அப்போ இந்த இயக்குநர்கள் தனக்கு என்ன நன்மை அப்படின்னு யோசனை பண்ணக்கூடாது, திங்க் பண்ணக்கூடாது. த டைரக்டர் ஷுட் நாட் மேக் எனி சீக்ரெட் ப்ராஃபிட். ரகசியமான முறையில் எந்த ஆதாயமும் தேடுவதற்கு இவர்கள் முயற்சிக்கக்கூடாது. கம்பெனியோட நன்மையை கருதி ஒவ்வொரு நடவடிக்கையும் இவர்கள் செய்ய வேண்டும். டு ஆக்ட் வித் அட்மோஸ்ட் கேர்.
நம்ம அக்கறையாக செயல்படணும், கவனமாக செயல்படணும். டு ஆக்ட் வித் த அட்மோஸ்ட் கேர். த டைரக்டர் ஷுட் கண்டக்ட் தர் ஒர்க் வித் த அட்மோஸ்ட் கேர். தே ஷுட் ஆக்ட் வித் ப்ரூடன்ஸ். ரொம்ப விவேகத்தோட அக்கறையோட கவனமாக இருக்கணும், செயல்படணும். அந்த நடவடிக்கைகளில் அவர் மிகுந்த அக்கறை காட்டணும். அந்த நடவடிக்கைகள் அவர் செய்யக்கூடிய செயல்பாடுகள்லாம் விவேகமானதாக இருக்க வேண்டும். நாட் டு டெலிகேட் ஒர்க்ஸ். டைரக்டர்ஸ் தனக்கு கொடுத்துருக்கிற பணிகளை இன்னொருத்தட்ட டெலிகேட் பண்ணக்கூடாது. அதை அவங்க தான் செய்யணும். அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒர்க்கை அவங்க தான் செய்யணும். The directors are supposed to perform all their work by themselves. The directors are supposed to perform all their work by themselves. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை டைரக்டர்ஸ் அவங்க தான் செய்யணும். They should act themselves. They are not expected to delegate their work to anyone else. அதை இன்னொருத்தட்ட கொடுத்து அந்த வேலையை பார்க்க சொல்லக்கூடாது. ஆனால் சில வேலைகளை பொறுத்த வரைக்கும் அந்த பணிகளை செய்து முடிப்பதற்கு அதில் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதே மாதிரி அதில் எக்ஸ்பர்டைஸாக இருக்கணும். அனுபவமிக்கவர்களாக அதை திறமையாக செய்து முடிக்கக்கூடியவர்களாக இருக்கிற உங்களோட திறன் வாய்ந்த பணிகள் தேவைப்படும் பட்சத்தில் அதை பிற நபர்கள்ட்ட ஒப்படைக்கலாம். However, in the following cases, the directors may choose to delegate the work to someone else. சில வேலைகளை சில நபர்கள்ட்ட ஒப்படைக்கலாம். இஃப் இட் இஸ் பர்மிட்டட் இன் த கம்பெனிஸ் ஆக்ட் ஆர் இன் த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். நிறும சட்டத்திலேயே சில பணிகளை ஒப்படைக்கலான்னு குறிப்பிட்டிருக்கு. அதே மாதிரி நிறுமத்தினுடைய ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் இந்த பணிகளை செய்வதற்கு டைரக்டர் தன்னோட பணிகளை செய்வதற்கு அதில் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள்ட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்ததுன்னா, சட்டத்திலேயோ அல்லது ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்லேயோ குறிப்பிட்டிருந்ததுன்னா அந்த பணிகளை ஒப்படைக்கலாம். இஃப் இட் இஸ் பெர்மிட்டட் இன் த கம்பெனிஸ் ஆக்ட் ஆர் இன் த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். இஃப் த டைரக்டர் cannot perform certain work that demands specialized expertise, such work can be delegated in such a case. அதான் சில பணிகளை செய்து முடிப்பதற்கு ரொம்ப அனுபவமும் சிறப்பு தேர்ச்சியும் தேவை. அந்த அனுபவம் சிறப்பு தேர்ச்சி வாய்ந்த பணிகளை செய்து முடிப்பதற்கு அந்த டைரக்டரால் முடியாது. அப்போ அதில் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களை, அனுபவம் வாய்ந்தவர்களை கிட்ட அந்த பணியை ஒப்படைத்து செய்து முடிக்கலாம். கீ மேனேஜரியல் பர்சனல் ஆஃப் ஏ கம்பெனி, கேஎம்பி. ஏற்கனவே இதை நம்ம பார்த்துருக்கிறோம். இது மறுபடியும் இந்த பகுதியில் வருது. த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஹாஸ் இன்ட்ரடியூஸ்டு மெனி நியூ கான்செப்ட்ஸ். 2013 நிறுவன சட்டத்தில் நிறைய திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அதில் இந்த கேஎம்பியும் ஒன்று. கீ மேனேஜரியல் பர்சன் இஸ் ஒன் ஆஃப் தம். KMP covers the traditional roles of managing director and whole-time director and also includes some functional heads like chief financial officer and chief executive officer and company secretary. இவங்கெல்லாம் கேஎம்பியில் முக்கிய நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களில் முழுநேர இயக்குனர் வருவார், நிர்வாக இயக்குனர் வருவார், மேலாளர் வருவார், அப்புறம் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் தலைமை நிதி அதிகாரி வருவார், நிறுவனத்தினுடைய செயலர் வருவாங்க. இவங்களெல்லாம் கேஎம்பின்னு சொல்கிறோம். ஹூ ஆர் த கீ மேனேஜரியல் பர்சனல்? ஹூ ஆர் த கீ மேனேஜரியல் பர்சனல்? யார் முக்கிய நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவங்க? இவங்க தான், வேறு யார்? த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், மேனேஜிங் டைரக்டர் ஆர் மேனேஜர், கம்பெனி செக்ரட்டரி, ஹோல் டைம் டைரக்டர், சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் அண்டு சச் அதர் ஆஃபீஸர் ஆஸ் மே பி ப்ரிஸ்கிரைப்டு. இவங்க எல்லாமே வேறு யாராவது இவங்க சட்டத்தில் குறிப்பிட்டிருந்தாங்கன்னா அவங்க. த ஃபாலோயிங் கம்பெனிஸ் ஆர் ரெக்வயர்டு டு அப்பாயிண்ட் கேஎம்பி. த ஃபாலோயிங் கம்பெனிஸ் ஆர் ரெக்வயர்டு டு அப்பாயிண்ட் கேஎம்பி. இந்த முக்கிய நிர்வாக பொறுப்பு அலுவலர்களை யார் நியமிக்கணும், எந்த கம்பெனி நியமிக்கணும்னா, எவ்வரி லிஸ்டட் கம்பெனி மஸ்ட் அப்பாயிண்ட் கேஎம்பி. லிஸ்டட் கம்பெனி பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் எவ்வரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இந்த பங்குகளை வாங்க விற்கிறதுக்கு பட்டியலிடப்பட்டிருக்கும்.
அந்த ஷெட்யூலில் சேர்க்கப்பட்டிருக்கிறதுனால, அந்த லிஸ்ட்டில் இந்த கம்பெனியினுடைய பங்கு பத்திரங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறதுனால அதை லிஸ்டட் கம்பெனின்னு சொல்கிறோம். அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இந்த பங்கு பத்திரங்கள் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் வாங்க விற்க அனுமதிக்கப்படும். அதனால் எவ்வரி லிஸ்டட் கம்பெனி மஸ்ட் அப்பாயிண்ட் கீ மேனேஜரியல் பர்சனல். எவ்வரி பப்ளிக் கம்பெனி ஹேவிங் எ பெய்ட் அப் கேபிட்டல் ஆஃப் 10 crore ஆர் மோர், 10 கோடி அல்லது அதற்கு மேற்பட்ட பங்கு மூலதனமுடைய நிறுவனங்கள், பொது நிறுவனங்கள் கட்டாயமாக இந்த கீ மேனேஜரியல் பர்சன்ஸை நியமிக்கணும். இது 2 பாயிண்ட் இருக்குது பார்த்துங்க. எவ்வரி லிஸ்டட் கம்பெனி மஸ்ட் அப்பாயிண்ட் கீ மேனேஜரியல் பர்சனல். எவ்வரி பப்ளிக் கம்பெனி ஹேவிங் எ பெய்ட் அப் share capital of 10 crore or more must appoint key managerial persons. Okay, thank you students.